தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீம் 11 என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, ட்ரீம் 11 என்ன, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ரொம்ப சுலபமாக வந்து கேம் விளையாடி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது குறித்த முழு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து டெல்லி ஃபெரோசா கோட்லா ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்லோவர் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து சின்ன பவுண்டரி, அதனால் வந்து ஒரு பிக் ஹிட்டர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து 6 அடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குல்தீப் யாதவ், சந்தீப் லமிச்சான் இவங்களுக்குலாம் வந்து நல்ல ஸ்பின் கிடச்சிது, நல்ல டேன் கிடச்சிது. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸும் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த பிச்சில். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 149, ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 231, லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 66. ஸோ இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்குவாட் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் வந்து இருக்காது. ஹர்ஷல் படேலுக்கு பதிலாக அக்சர் படேல் வேணால் விளையாடலாம். அப்படி இல்லைனா வந்து ஆவேஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் மேட்ச் ஆடினார். ஸோ அவருக்கு பதிலாக இசாந்த் சர்மா அல்லது அமித் மிஸ்ரா வந்து ஆடுவாங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது. நல்லா அவங்க வந்து வின்னிங் இதில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கேன் வில்லியம்சனுக்கு கூட கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அவருடைய கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் 11 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீ பிளேயர் ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த். அப்புறம் ஹைதராபாத்தில் கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜானி பேட்ஸோ, டேவிட் வார்னர், முகமது நபி, விஜய் சங்கர். ஸோ இவங்க தான். ஸோ இப்போ வந்து ட்ரீம் 11 டீம் வந்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து 3 செட்ஸ் ஆஃப் டீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 டீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் கேப்டன், ஷிகர் தவான் வைஸ் கேப்டன் நான் போட்டிருக்கேன். ஸோ டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்ம் இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஷிகர் தவான் வந்து கண்டிப்பாக வந்து போன டெல்லி பிச்சில் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். மற்ற எல்லாருமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பப்படி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் 2வது டீம் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷாவை கேப்டனாகவும் முகமது நபியை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா லாஸ்ட் மேட்ச் ஆடினப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார், 99 ரன் அடிச்சிருந்தார். ஸோ வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் பவர் பிளேயில். ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் வந்து அவுட் ஆயிடுவார். ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் முகமது நபி பார்த்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பவுலர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் கூட. லாஸ்ட்டில் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஹிட்டர் இவர், கொஞ்சம் குயிக்காக வந்து ரன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து முகமது நபி வந்து நான் வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 3வது டீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தை கேப்டனாகவும் விஜய் சங்கரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தும் வந்து ஒரு நல்ல ஹிட்டர் தான், வந்து டெல்லியில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இவர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கரை என் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து போன சீசன் வந்து டெல்லிக்காக தான் ஆடினார். கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 டவுன் வர்றாரு. ஸோ ஒரு பெரிய இவருக்கும் வந்து ஒரு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனிச்சு அப்படின்னா இவருக்கும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் ஒரு பெரிய நாக் ஆடுறதுக்கு. ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ ஜானி பேட்ஸோ அவர் வந்து போன மேட்ச் ஒரு செஞ்சுரி அடித்தார். அவரை ஏன் கேப்டனாக போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஆடினாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துச்சு. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னால சந்தீப் லமிச்சானை மாதிரி ஸ்பின்னர்லாம் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இன்றைக்கி. அவர் வந்து எப்படி ஆடுவார் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் நான் அவரை வந்து கேப்டனாக வந்து செலக்ட் பண்ணலை. ஸோ உங்களுடைய விருப்பம் வந்து நீங்கள் கேப்டனாக அவரை போடுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவரை கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய 3 செட்ஸ் ஆஃப் டீமு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தெளிவாக, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் கூட பண்ணி நீங்கள் உங்களுடைய டீம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீம் 11 பற்றின புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்
பண்ணுங்கள். ஸோ இந்த டீம் இதே டீம் தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் கிடையாது. டாஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து உங்களோட டீம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதற்கு வந்து நீங்கள் வந்து டாஸ்க்கு பின்னாடி ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் அந்த ட்ரீம்11 மெயின் வீடியோக்கு கீழே இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.